மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் இருந்தார். 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரொமான்ஸ். இந்த 7ஆம் இடம் என்பது காதல். சார் வேலை பார்க்குறோம், வேலை பார்க்காதனால ஒன்று இருக்கா, எப்போ பார்த்தாலும் போர் போர் போர்னே சுற்றிட்டு முதல்வனே வனே அந்த மாதிரிலாம், வாலினோசை கேட்ட தலைவா வளையலோசை அந்த மாதிரிலாம். என்ன திடீர்னு நல்லா இருந்த மனுஷன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி, இப்போதான் அவர் நல்லா இருக்காரு, சும்மா இருங்கயா கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது கம்பெனி ப்ராஜெக்ட் மீட்டிங்கு ஆடிட்டுன்னு பிஸியாக சுற்றிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு 1 மாதம் என் ஒய்ஃப்காக நான் வாழ போகிறேன், ஒய்ஃப் கூட சேர்ந்து சுற்ற போகிறீங்க, ஒரே குற்றாலம் தான், கொடைக்கானல் தான், ஆல் பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணு, நான் எதுலேயும் இன்வால்வ் ஆக போகிறதில்ல, ஐ எம் டேக்கிங் ப்ரீத், ஐ எம் டேக்கிங் லீவ் ஃபார் another 10 days அப்படிங்கிற மாதிரி. சில பேர் ஃபாரின்லாம் போவீங்க, குளிர் பிரதேசங்களுக்கு போவீங்க, கடல் பிரதேசங்களுக்கு போவீங்க, அங்கே போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வருவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் காத்திருக்குமா. ஃபினான்ஷியலாக வாழ்க்கையில் ஒரு உச்ச நிலையை வருமா வராதான்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல நிலையை இப்போ காண போகிறாங்க. பணத்தினால் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலம். என் வாழ்க்கையில் கௌரவத்தை இழந்து நான் தவிக்கிறேனே, இதுதான் மகர ராசிக்காரங்களுடைய புலம்பலாக இருக்கு. அந்த கௌரவத்தை இவர்கள் மீண்டும் பெறப்போகிற ஒரு ஜாக்பாட் இப்போ கிடைக்குது. மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு நீச்சமாகக்கூடிய வீடு. இப்போ அந்த நீச்சமாகக்கூடியவர்களுக்கு அப்போ தெய்வத்தின் துணை கம்மியாக போயிருமே, நமக்கு தெய்வத்தின் துணை இல்லையோ அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்களுக்கு 7வது ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாக இருக்கார். 6வது ஸ்தானம்ங்கிற மிதுனத்திலிருந்து 7வது ஸ்தானம்ங்கிற கடகஸ்தானத்துக்கு குரு பகவான் உச்சமாக உட்காரக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு என்ன தடை இருந்தாலும் விலகும். களத்திர ஸ்தானம் அப்படின்றது நம்மளோட லைஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர், இவங்களை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ நிறைய இளம் வயசு கடகம், இது வரைக்கும் திருமணமே அவ்வளோ சூப்பரான ஒரு வரன் அப்படின்றது வரும். நல்ல குணங்களோடு வரும். 7ல் குரு இருக்கான் அப்படின் போது நல்ல குணவதியான பொண்ணு, நல்ல குணவாளனான ஒரு வரன், ஆண்மகன் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, 7 நாட்டு சனியில் அப்படியே மொத்தமாக டிவோர்ஸ் ஆகிப்போச்சு. இப்போ நாங்கள் அவங்க கிட்ட பட்ட கஷ்டம், எங்களுக்கு திருமணத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்றவங்களும் அந்த மனைவி கிட்ட, அந்த கணவர்கிட்ட என்னென்னலாம் நீங்கள் இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்க, என்னென்ன குணங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, அந்த மாதிரி ஒரு இளைய கலத்திரம் அப்படின்றது வரும். மகர ராசிக்கு 11ஆம் இடத்தை குருபகவான் பார்க்கறதுனால ஒரு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும், பதவி உயர்வு உண்டு, ஒரு வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகலாமா, வெளிநாட்டில் போய் படிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. மகர ராசி மாணவர்கள் படிப்பிலையும் சரி, விளையாட்டு போட்டியிலும் சரி, முதன்மையான மாணவன் என்று மாணவி என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் சந்தோஷம் 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 சொல்லலாம். மொத்தத்தில் இவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க குரு பயிற்சியில். சார் இவங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் காத்திருக்கு சார் இந்த குரு பயிற்சியில்? அதாவது திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். திருமணம் முடியல நினைக்கிறவங்களுக்கு திருமணம் ஃபஸ்ட்டு முடியும்.